ஆஸ்திரேலியாவில் அக்டோபர், நவம்பரில் விளையாடவுள்ள ஒருநாள் மற்றும் T20 தொடர்களுக்கான இந்திய அணியை BCCI இன்று அறிவித்துள்ளது. இந்திய ஒருநாள் அணியின் கேப்டன் பொறுப்பு ரோஹித் சர்மாவிடமிருந்து சுப்மன் கில் வசம் சென்றுள்ளது. ஸ்ரேயஸ் ஐயர் துணை கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார். கேப்டன் பொறுப்பை தவிர சாம்பியன்ஸ் கோப்பையை வென்ற ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியிலிருந்து 5 மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ரவீந்திர ஜடேஜா, தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் நீக்கப்பட்டுள்ளார்கள். ஹார்திக் பாண்டியா, ரிஷப் பந்த், ஷமி காயம் காரணமாக சேர்க்கப்படவில்லை. இவர்களுக்கு பதிலாக நிதிஷ்குமார் ரெட்டி, முகமது சிராஜ், ஹர்ஷ்தீப் சிங், பிரசித் கிருஷ்ணா, துருவ் ஜுரேல் மற்றும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். ஜஸ்பிரித் பும்ராவுக்கு ஒருநாள் தொடரிலிருந்து ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. மூத்த வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி தலைமை பொறுப்புகளில் இல்லாமல் வெறும் வீரர்களாக மட்டுமே இந்த தொடரில் விளையாடுகிறார்கள். 2027 ஒருநாள் உலகக்கோப்பைக்குள் இந்திய அணியை வழிநடத்த சுப்மன் கில் தயாராக வேண்டும் என்பதால் கேப்டன் பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் கூடுதல் சுழற்பந்து வீச்சாளர் தேவைப்படாது என்பதாலும் இடக்கை சுழற்பந்து வீச்சாளராக ஏற்கனவே ஒருவர் இருப்பதாலும் ஜடேஜா இடம்பெறவில்லை என அகர்கர் தெரிவித்துள்ளார். அதே சமயம் ஒருநாள் கிரிக்கெட்டுக்கான திட்டங்கள் ஜடேஜா இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். 2027 உலகக்கோப்பை வரை ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி விளையாடுவது குறித்தும் அவர்களுடைய எதிர்காலம் குறித்தும் அகர்கரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த அவர், 2027 உலகக்கோப்பை வெகு தூரத்தில் இருக்கிறது, அது பற்றி இன்று பேசுவது சரியாக இருக்காது என்றார் அகர்கர். மேலும் கேப்டன் பொறுப்பு மாற்றப்படுவது குறித்து ரோஹித் சர்மாவிடம் கலந்துரையாடப்பட்டதாகவும் அகர்கர் விளக்கமளித்தார். ஆனால் கேப்டன் மாற்றத்தை ரோஹித் சர்மா எவ்வாறு எடுத்துக்கொண்டார் என்பதை அகர்கர் கூறவில்லை. டிசம்பர் 2021 முதல் இந்திய அணியின் முழுநேர கேப்டனாக ரோஹித் சர்மா செயல்பட்டார். இவருடைய தலைமையில் 56 ஒருநாள் ஆட்டங்களில் விளையாடியுள்ள இந்திய அணி 42 ஆட்டங்களில் வெற்றி பெற்றுள்ளது. 2018 ஆசிய கோப்பையை பொறுப்பு கேப்டனாகவும் 2023 ஆசிய கோப்பையை முழுநேர கேப்டனாகவும் இருந்து வென்று கொடுத்தார். 2023 ஒருநாள் உலகக் கோப்பையில் இறுதிச் சுற்று தவிர மற்ற எல்லா ஆட்டங்களில் இந்தியா வெற்றி பெற்றது. சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியில் ஒரு தோல்வியை கூட சந்திக்காமல் சாம்பியன் ஆனது ரோஹித் தலைமையிலான இந்திய அணி. T20 தொடரை பொறுத்தவரை ஆசிய கோப்பையை வென்ற T20 அணியிலிருந்து 2 மாற்றங்கள் மட்டுமே செய்யப்பட்டுள்ளன. ஹார்திக் பாண்டியா காயம் காரணமாக விலகியுள்ளதால் அவருக்கு பதில் நிதிஷ்குமார் ரெட்டி சேர்க்கப்பட்டுள்ளார். வாஷிங்டன் சுந்தர் கூடுதல் வீரராக சேர்க்கப்பட்டுள்ளார்.